Hello students, welcome to Vagai Kanidam. Chapter 1 Sets, Relations and Functions la exercise 1.2 பார்க்கலாம். இதில் 5th subdivision பார்க்க போகிறோம். On the set of natural numbers, the relation are defined by x relates y. x வந்து y கூட ரிலேட் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா x plus 2y equal to 1 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்மளுக்கு x வந்து y கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுக்கான reflexive and symmetric and transitive conditions எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சப்டிவிஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லேயே போஸ்ட் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே the set of natural numbers அப்படிங்கிறது given. natural numbers போது நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் இதில் நம்மளுக்கு natural numbers which start with 1 2 3 4 இல்லையா, இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜீரோ கிடையாது அண்ட் ஃப்ராக்ஷன்ஸும் கிடையாது. எக்ஸை வந்து ஒய் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. எப்போ கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னாக்கா எக்ஸ் வந்து ஒய் கூட ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரே எலமெண்ட்டை எடுத்து அந்த எலமெண்ட்டே அது கூட ரிலேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லேட் எக்ஸ் ரிலேட் எக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். பார்த்து இது ரிலேட் ஆகுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது எக்ஸை எக்ஸ் கூடயே ரிலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1. இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸுன்னே போட்டு அது வந்து ரிலேட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணலாம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 2xன்னே நம்ம போட்டாகணும். அப்போ தான் நம்மளுக்கு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2x போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3x கிடைச்சிருமா ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 1/3 ஆகும். இப்போ இந்த எலமெண்ட்டு எக்ஸ் 1/3 அப்படின்னா அது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, 1 2 3 4 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் இருக்குமே ஒழிய 1/3ங்கிற ஃப்ராக்ஷன் எலமெண்ட் வரவே வராது. அப்போ அந்த எக்ஸுங்கிறது இதில் இல்லை அப்படிங்கும் போது இது வந்து ரிஃப்ளெக்சிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆர் இஸ் நாட் reflexive. இங்க ரிலேஷன் வந்து எம்டி ஆயிடுது. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping app is one of the best app. நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து சிமெட்ரிக் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ சிமெட்ரிக் பார்க்கும்போது நம்ம 2 எலமெண்ட் எடுக்கணுமா. அப்போது லெட் எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒய்க்கு எடுத்தாலும் ஒய் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1 நம்ம கிடைக்குது இல்லையா. அப்போ இதில் என்ன ஆகுது, ஒய் ரிலேட்ஸ் வந்து எக்ஸ் ஆகுது. தேர்ஃபோர் எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் அப்படிங்கும்போது ஒய் ரிலேட்ஸ் எக்ஸ்ன்னு நமக்கு கிடச்சிருது. அப்போது ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ் செக் பண்ணலாம். டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது நமக்கு 3 எலமெண்ட் தேவை. இப்போ எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய்ன்னு எடுத்து ஒய் ரிலேட்ஸ் இசட்னு எடுத்து இன்கேஸ் எக்ஸ் ரிலேட்ஸ் இசட் அப்படின்னு காமிச்சிருச்சு அப்படின்னாக்கா அது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் அப்படிங்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே y plus 2z equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x relates
இசட் கூட எடுத்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, எக்ஸ் ரிலேட்ஸ் இசட் ஆகுது. தேர்ஃபோர் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போ இங்கே இந்த எலமெண்ட் 1/3ங்கிறது ஃப்ராக்ஷனில் வந்ததுனால இது நாட் ரிஃப்ளெக்சிவ். பட் இதெல்லாம் கண்டிஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.